சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தின் 6ஆம் ஆண்டு துவக்கத்தையொட்டி 200க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு நடைப்பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் புதுச்சேரியில் ஆகஸ்ட் மாதம் 2019ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இத்திட்டம் புதுச்சேரியில் 5 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் புதுச்சேரியில் 6ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறது. இந்த 6ஆம் ஆண்டு துவக்கத்தை கொண்டாடும் வகையில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஆயுஷ்மான் பாரத் பக்வாரா என்கின்ற நடைப்பயணத்தை புதுச்சேரி அரசால் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நடைப்பயணத்தை புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் ஆனந்தலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆயுஷ்மான் பாரத் பக்வாரா 6வது வருட நடைப்பயணத்தில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் பங்கு பெற்று புதுச்சேரி மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். புதுச்சேரி அரசின் 2022ஆம் ஆண்டிற்கான சிறந்த படமாக நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரித்த குரங்கு பெடல் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் வெளியான படம்தான் குரங்கு பெடல். ராசி அழகப்பன் எழுதிய சைக்கிள் சிறுகதையை தழுவி கமலக்கண்ணன் இயக்கியுள்ள படம் குரங்கு பெடல். இதற்கு முன் இவர் வட்டம் மற்றும் மதுபான கடை ஆகிய படங்களை இயக்கியுள்ளார். காளி வெங்கட் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். ஜிப்ரான் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். இப்படம் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி வெளியாகி மக்களிடையே கலவையான விமர்சனத்தை பெற்றது. இந்த படத்திற்கு தற்போது விருது கிடைத்துள்ளது. புதுச்சேரி மாநில அரசின் கடந்த 2022ஆம் ஆண்டிற்கான திரைப்பட விருதுகள் பட்டியலில் குரங்கு பெடல் படம் தேர்வாகியுள்ளது. வருகிற அக்டோபர் 4ஆம் தேதி திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் இயக்குநர் கமலக்கண்ணனுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விருது வழங்குகிறார். முத்தியால்பேட்டை திமுக சார்பில் நடைபெற்ற திமுக 75ஆம் ஆண்டு பவள விழாவில் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் முன்னிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குக்கர், கிரைண்டர், சைக்கிள் மற்றும் ஸ்கூட்டர் என பம்பர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை திமுக சார்பில் 75ஆம் ஆண்டு பவள விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் கொண்டாடப்பட்டது. தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் மாநில அவைத் தலைவர் SP சிவகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சி தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு முத்தியால்பேட்டை தொகுதியில் 2024ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 60% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். அதன்படி பொதுத் தேர்வில் 1 மற்றும் 2ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு 2 சக்கர வாகனமும், 3ஆம் இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு 110 பேருக்கு சைக்கிள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 60% மதிப்பு பெற்ற மாணவர்கள் 350 மாணவ மாணவிகளுக்கு குக்கர் மற்றும் கிரைண்டர்கள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக நிர்வாகிகள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 65 வயது முதியவரை போஸ்கோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். பாகூர் பகுதியை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன், 65. இவர் 7 வயது சிறுமிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். தகவல் அறிந்து சிறுமியின் பெற்றோர் இதுகுறித்து பாகூர் போலீசில் புகார் தெரிவித்தனர். அதன் பேரில் பாகூர் சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து தலைமறைவான ராதாகிருஷ்ணனை கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரியும் கோபி என்பவர் கடந்த 25/7/2024 அன்று இணைய வழி காவல் நிலையம் வந்து ஆன்லைன் டிரேடிங்கில் அதிக வருமானம் கிடைக்கும் என இணைய வழி மோசடிக்காரர்கள் ஆசை வார்த்தை கூறியதை கேட்டு 39,25,000 ரூபாய் முதலீடு செய்து கடந்த 2 மாதங்களாக அவர்களிடம் இருந்து எந்த வருமானமும் இல்லை என்பதால் இணைய வழி காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அது சம்பந்தமாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் IPS அவர்களின் உத்தரவின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்யப்பட்டதில் 18 வங்கி கணக்கிற்கு கோபி பணம் அனுப்பியிருப்பது தெரியவந்தது. அதில் பீகார், டெல்லி, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் வங்கியில் இணைக்கப்பட்டிருந்த மொபைல் எண்கள் விலாசம் தெரிந்ததால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவின் பேரில் இணைய வழி காவல் ஆய்வாளர்கள் கீர்த்தி மற்றும் தியாகராஜன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அதில் தலைமை காவலர் மணிமொழி, காவலர் அருண் வினோத் அடங்கிய தனிப்படை போலீசார் நேற்று தெலுங்கானா விரைந்து மேற்படி வங்கி கணக்கை உபயோகம் செய்த நபரை விசாரித்ததில் அவருடைய வங்கி கணக்கிற்கு கடந்த 1 வருடத்தில் மட்டும் 13 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட பணம் வந்து சென்றது தெரியவரவே அவரை கைது செய்து தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் இன்னும் பல்வேறு வங்கி கணக்குகள் தொடர்பு இருப்பதால் அது சம்பந்தமாக கொல்கத்தா, டெல்லி, பீகார் ஆகிய இடங்களுக்கு செல்லவும் இணைய வழி போலீசார் முடிவு செய்துள்ளனர். இது பற்றி இணைய வழி காவல் முதுநிலை கண்காணிப்பாளர் பொதுமக்களுக்கு கூறுவது என்னவென்றால், உங்கள் வங்கி கணக்கை நாங்கள் உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். உங்கள் வங்கி கணக்கிற்கு எவ்வளவு பணம் வருகிறதோ அதற்கு 2% உங்களுக்கு கமிஷன் தருகிறோம் என்று யாரும் உங்களுடைய வங்கி கணக்கை கேட்டால் கொடுக்க வேண்டாம். பெரும்பாலும் இணைய வழி மோசடிக்காரர்கள் இதுபோன்று மற்றவர்களுடைய வங்கி கணக்கிற்கு மோசடி செய்யப்பட்ட பணத்தை பெற உபயோகப்படுத்திக் கொள்கின்றனர். அதிக வருமானத்திற்கு ஆசைப்பட்டு இணைய வழியில் வருகின்ற அழைப்பை ஏற்று பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் என்றும், இணைய வழியில் வருகின்ற விளம்பரங்களை வைத்து சந்தை மதிப்பில் அதிகமாக இருக்கின்ற பொருட்களை குறைந்த விலையில் பொருள் கிடைக்கிறது என்று நம்பி வாங்க வேண்டாம். கட்டாயம் நீங்கள் இணைய வழி மோசடிக்காரர்களால் ஏமாற்றப்படுவீர்கள் என்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் சிறுமிக்கு ஆபாச வீடியோ அனுப்பிய பிரபல யூடியூபரின் மகனை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்த நிலையில் அச்சிறுமியின் குடும்பத்தை மிரட்டியதாக வந்த புகாரின் பேரில் மதுரையை சேர்ந்த சிக்கா, அவரது மனைவி சுமி மற்றும் ரவுடி பேபி சூர்யா ஆகியோரை சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த 11ஆம் வகுப்பு பயிலும் சிறுமிக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி திடீரென ஆபாச வீடியோ அனுப்பி மிரட்டல் விடுத்த மதுரையை சேர்ந்த பிரபல யூடியூபர் சிக்கந்தன் ஷா, சுமி தம்பதியின் மகன் அஷ்ரப் அலியை சைபர் கிரைம் போலீசார் சில தினங்களுக்கு முன்பு கைது செய்தனர். இதனிடையே சிறுமியின் குடும்பத்தை மிரட்டியதாக சிறுமியின் தாயார் அளித்த புகாரை தொடர்ந்து ரவுடி பேபி சூர்யா, அவரது சகோதரி சுமி, கணவர் சிக்கந்தன் ஷா ஆகியோரை சைபர் கிரைம் போலீசார் இன்று அழைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சக குற்றவாளியை ஜாமீனில் எடுக்காததால் ஆத்திரத்தில் டிரைவரை கத்தியால் வெட்டிய 2 போலீசார் கைது செய்தனர். அரியாங்குப்பம் புதுக்குளத்தை சேர்ந்தவர் அலெக்ஸ். இவரை கடந்த ஜனவரி மாதம் சாராய கடையில் ஏற்பட்ட தகராறில் மணவெளி பகுதியை சேர்ந்த இளையராஜா, டிரைவர் வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய 3 சேர்ந்து அலெக்ஸின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து இளையராஜா உட்பட 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இளையராஜாவை அவரது மனைவி கடந்த ஜூலை மாதம் ஜாமீனில் எடுத்தார். இதற்கு பின் வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய 2 சிறையிலிருந்து வெளியில் வந்தனர். நேற்று நோனாங்குப்பம் அழுத்துவெளியில் இளையராஜா, வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய 3 மது குடித்தனர். அப்பொழுது எங்களை ஏன் ஜாமீனில் எடுக்கவில்லை என கேட்டு வெங்கடேசன், செல்வகுமார் 2 சேர்ந்து இளையராஜாவை கத்தியால் வெட்டினர். அதில் பலத்த காயமடைந்த அவரை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து வெங்கடேசன் 35, செல்வகுமார் 32 ஆகிய 2 கைது செய்து 2 கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் சிவன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலி ஆவணம் மூலம் விற்பனை செய்த வழக்கில் நகராட்சி நில அளவையாளரை போலீசார் கைது செய்தனர்.
காரைக்கால் கோவில் 10 ஸ்ரீ பார்வதீஸ்வரம் கோவிலுக்கு சொந்தமாக நகர பகுதியில் பல கோடி மதிப்பில் இடங்கள் உள்ளது. இந்த இடங்கள் போலி ஆவணம் தயார் செய்து விற்பனை செய்யப்படுவதாக இந்து முன்னணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து துணை கலெக்டர் ஜான்சன் புகாரின் பேரில் காரைக்கால் நகர போலீசார் சார்பில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை செய்தனர். இதில் கோவிலுக்கு சொந்தமான இடம் போலி ஆவணம் தயார் செய்து இடம் விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்தது. அதையடுத்து காரைக்கால் கீழகாசாக்குடி பகுதியை சேர்ந்த சிவராமன் 45 என்பவரை கடந்த 7ஆம் தேதி போலீசார் கைது செய்தனர். மேலும் இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியான காரைக்கால் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஆனந்த் என்பவர் மீது வழக்கு பதிந்து அவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து தேடி வருகின்றனர். இந்த நிலையில் போலி ஆவணம் தயார் செய்தது தொடர்பாக காரைக்கால் நகராட்சியில் பணிபுரியும் அரசு நில அளவையாளர் ரேணுகா தேவி 45 என்பவரை போலீசார் நேற்று கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் பல முக்கிய அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கைது செய்யப்படுவார்கள் என தெரிகிறது. 27/9/2024 காலை 9:30 மணியளவில் சிறப்பு துணை உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன் அவர்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலைய ஜிடி பொறுப்பில் இருக்கும்போது வள்ளி 42 வைஃப் ஆஃப் ராமலிங்கம் எண் 18 நாகமுத்து மாரியம்மன் கோவில் வீதி பின்புறம் வாழைக்குளம் புதுச்சேரி என்பவர் நிலையம் வந்து இன்று காலை சுமார் 6:50 மணியளவில் இருந்து அவரது மகன் விக்ராந்த் 11 வயது சன் ஆஃப் ராமலிங்கம் என்பவரை வீட்டிலிருந்து காணவில்லை என்றும் அவரை யாரோ கடத்தி சென்று இருக்கக்கூடும் என்றும் சந்தேகமாக உள்ளதாக புகார் கொடுத்தார். மேற்படி புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை காவல் நிலைய குற்ற எண் 124/2024 UBAR-S 137 என்கின்ற 2 BNS 2023 வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நர்ரா சைத்தன்யா IPS அவர்களின் உத்தரவின் பேரில் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் மிஸ் MB லட்சுமி சௌஜன்யா IPS அவர்களின் மேற்பார்வையில் திரு ஜெய்சங்கர் வட்ட ஆய்வாளர் அவர்கள் மற்றும் திரு சிவபிரகாசம் உதவி ஆய்வாளர் அவர்களின் தலைமையின் கீழ் 2 தனி குழுக்களாக பிரிந்து காணாமல் போன சிறுவன் விக்ராந்த் 11 வயது சன் ஆஃப் ராமலிங்கம் அவர்களது வீட்டின் அருகில் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் இருந்து CCTV கேமராக்களை ஆய்வு செய்து பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள், கடற்கரை மற்றும் பூங்கா போன்ற இடங்களில் தேடி வந்த நிலையில் புதுவை பாரதி பூங்காவில் சுற்றி திரிந்து கொண்டு இருந்த காணாமல் போன சிறுவன் விக்ராந்தை முத்தியால்பேட்டை காவல் நிலைய சிறப்பு நிலை தலைமை காவலர்கள் நாகராஜ் மற்றும் பாலமுருகன் இருவரும் கண்டுபிடித்து சிறுவனை காவல் நிலையத்தில் ஆஜர் செய்தனர். விசாரணைக்கு பின்னர் காணாமல் போன சிறுவன் விக்ராந்தை அவரது தாயாரிடம் நல்ல நிலையில் ஒப்படைக்கப்பட்டார். மேற்படி காணாமல் போன சிறுவன் விக்ராந்தை புகார் கிடைத்த சுமார் 1.5 மணி நேரத்திற்குள் கண்டுபிடித்த முத்தியால்பேட்டை காவல் நிலைய காவலர்களை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா IPS அவர்கள் வெகுவாக பாராட்டினார். தேர்தல் ஒப்பந்தப்படி 3 வாரிய தலைவர் பதவிகளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்க வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கவுண்டம்பாளையம் கட்சி அலுவலகத்தில் நடந்தது. மாநில அமைப்பாளர் கணபதி தலைமை தாங்கினார். மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் மதியழகன், சங்கர், வன்னியர் சங்க தலைவர் துரை, மாநில ஆலோசகர் ஜெயபாலன், செயலாளர் நாகப்பன், பொருளாளர் நரசிம்மன், சமூக முன்னேற்ற சங்க பொறுப்பாளர் சம்பந்தம், சிவபிரகாசம் உட்பட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கடந்த சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் என்ஆர் காங்கிரஸ் பாமக கூட்டணி அமைத்து போட்டியிட்டு ஆட்சி அமைத்தது. தேர்தல் ஒப்பந்தப்படி முதல்வர் மற்றும் பாஜக பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா கொடுத்த உறுதிமொழியின்படி 3 வாரிய தலைவர் பதவிகளை வழங்க வேண்டும். வரும் 2026 சட்டசபை தேர்தலில் புதுச்சேரி, காரைக்கால் உட்பட 15 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து தீவிர களப்பணி செய்து 10 தொகுதிகளில் போட்டியிடுவது என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. வகுப்பு வாரிய சட்டத்தில் 44 திருத்தங்களை செய்வதற்கு மத்திய பாஜக அரசு முயற்சித்து வருவதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர் முகமது ஒலி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பில் சுல்தான்பேட்டையில் உம்மு சுலைம் பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தின் 8ஆம் ஆண்டு பட்டமளிப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி மாவட்ட தலைவர் அபீம் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது.
இதில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில செயலாளர் முகமது ஒலி, மாநில செயலாளர் இம்ரான் சிறப்புரையாற்றினார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் முதியவர்களும் குழந்தைகளும் திரளாக கலந்து கொண்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செயலாளர் சகோதரர் முகமது ஒலி, வகுப்பு வாரிய சட்டத்தின் 44 திருத்தங்களை செய்வதற்கு மத்திய பாஜக அரசு முயற்சிக்கிறது என்றும், வகுப்பு வாரியத்தை முழுமையாக செயலிழக்க செய்து இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்கும் பணியை இம்மசோதாவின் மூலம் அரங்கேற்ற நினைக்கும் பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றார். இதற்காக அமைக்கப்பட்டுள்ள குழுவின் பரிந்துரைகள் இஸ்லாமியர்களின் சொத்துக்களையும் பாதுகாக்கும் வகையில் அமைய வேண்டும் என்றும், இந்தியா முழுவதும் நடமாடும் போதைப் பொருட்களையும் பல குடும்பங்களை சீரழித்துக் கொண்டிருக்கும் மதுவையும் நிரந்தரமாக தடை செய்ய தேசிய கொள்கையை அரசியலமைப்பு பிரிவு 47 படி மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் எனவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகிகள் இர்ஷாத் அகமத், ஷாகுல் ஹமீத், ஹனீப் அகமது, ஹுசைன், அபு மற்றும் கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காரைக்கால் கோவில் சொத்து, பொது சொத்துக்களை அபகரிப்போர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருக்கிறது. இதில் பல அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பங்குள்ளது. மிகப்பெரிய குற்றமாகும். கோவில் சொத்தை அபகரிக்கும் விஷயத்தில் முதல்வர் வேடிக்கை பார்க்கிறார். மெரினா கடற்கரை பகுதியில் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை விட ஆக்கிரமிப்பு தொடர்பாக ஆளுநருக்கு மனு தந்தும் பலனில்லை. இது தொடர்ந்தால் கோவில் சொத்து, அரசு சொத்து, தனியார் சொத்துகளுக்கு பாதுகாப்பு இருக்காது. பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோர் சொத்து அபகரிப்பும் நடக்கிறது. போலி பத்திரம் தயாரித்தல், போலி கையெழுத்திட்டு சொத்து அபகரிப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் கொதித்து எழுந்து கேள்வி கேட்டால் தேர்தல் முடிந்தவுடன் ரேஷன் கடைகளை திறப்பதாக கூறினார். தேர்தல் முடிந்து 4 மாதங்களாகிவிட்டது. தற்போது தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி தருவோம் என்கின்றார். மகிழ்ச்சி, தீபாவளி வரை பார்ப்போம், அதன் பிறகு ரேஷனை திறக்காவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என்றார். புதுச்சேரி விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தோழர் சீனிவாசராவ் நினைவு தினத்தை முன்னிட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தோழர் சீனிவாசராவ் நினைவு தினத்தையொட்டி கருத்தரங்கம் நிகழ்வானது வெளியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் ராஜலட்சுமி மற்றும் நாராயணன் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தார். இந்த கூட்டத்தில் விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி ஃபேஷன் மாடல்ஸ் 2024 ஆண்டிற்கான மிஸ்டர், மிஸ் அண்ட் கிட்ஸ் பாண்டிச்சேரி 2024 ஆண்டிற்கான சீசன் 3 கிராண்ட் ஆடிஷன் நடைபெற்றது. இந்த ஆடிஷன் லாஸ்பெட் ஏர்போர்ட் அருகில் உள்ள ஸ்டார் பிளஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மிஸ்டர் லலித், மிஸ்டர் நந்தா பிரசாத், ஃபவுண்டர் ஆஃப் ஸ்டார் பிளஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் மற்றும் பல ஃபேஷன் கலைஞர்கள் கலந்து கொண்டனர். 2024 ஆண்டிற்கான மிஸ்டர், மிஸ் அண்ட் கிட்ஸ் பாண்டிச்சேரி மாடல் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் போட்டியாளர்களை தேர்வு செய்வதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆண், பெண், குழந்தைகள் மற்றும் ஒப்பனை கலைஞர்கள் என 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தட்சிணாமூர்த்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு நிறைவு செய்த மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கியினை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் 2023-24 கல்வி ஆண்டில் 9ஆம் வகுப்பு நிறைவு செய்த மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கும் நிகழ்வு உப்பளம் தட்சிணாமூர்த்தி உயர்நிலைப் பள்ளியில் உள்ள பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கி வாழ்த்தி பேசினார்.
இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் செல்வம், காளப்பன், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் சத்துணவு மாதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு இன்று அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உணவு திருவிழா கொண்டாடப்பட்டது. இதில் பள்ளி முதல்வர் திருமதி எழில் கல்பனா அவர்கள் தொடங்கி வைத்து தலைமை உரையாற்றினார். மாணவிகள் ஊட்டச்சத்து மிகுந்த சுவையான உணவுகளை காட்சிப்படுத்தினர். பொறுப்பாசிரியர் திரு செம்பியன் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டு உணவினை சுவைத்து மகிழ்ந்தனர். ஆசிரியை திருமதி கௌரி, திருமதி நிர்மலா மற்றும் திருமதி மலர்விழி நடுவர்களாக இருந்து சிறந்த உணவினை தேர்ந்தெடுத்தனர். இதற்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் தெய்வகுமாரி மற்றும் அன்புமொழி ஆகியோர் செய்திருந்தனர். காரைக்கால் என்ஐடியில் நடைபெற்ற ரிபா கிளப் என்ஐடி இணைந்து நடத்திய எங்கள் பாரம்பரிய இசை மாத கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கிளாசிக்கல் தனிநபர் பாட்டு மற்றும் பரதநாட்டியம் போட்டிகள் நடைபெற்றன. இதில் கலைமாமணி திருமதி ஜெயகௌரி சாய் கிருஷ்ணனின் மாணவிகள் புனிதா, ஹரிணி, வர்ஷினி பங்கு பெற்று பரிசுகளை பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு என்ஐடி கல்லூரி முனைவர் திரு செந்தில்குமார், பல்கலைக்கழக முதல்வர் டீன், மாணவர் நலன் முனைவர் வெங்கடேசன், ரிபா கிளப் ஆசிரிய ஆலோசகர் முனைவர் அமிர்தா பீடே ஹச்ஓடி, கல்வித்துறை முனைவர் திருமதி ஜி கோபெருந்தேவி, ஹெச்ஓடி எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி மாணவிகளை பாராட்டினார். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, குமரிக்கடல் மற்றும் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று 30/9/2024 தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 - 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 - 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. காத்மண்டு, நேபாளத்தில் சில நாட்களாக வரலாறு காணாத வகையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் சிக்கி 151 பேர் வரை பலியாகியுள்ளனர். 56 பேர் காணாமல் போயுள்ளனர். இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது. இதனை முன்னிட்டு 3 நாட்கள் பள்ளிகள் மூடப்படுகின்றன என அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து கிழக்கு மற்றும் மத்திய நேபாளத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதில் காத்மண்டு பள்ளத்தாக்கு பகுதியில் 37 பேர் வரை பலியாகியுள்ளனர். 40 முதல் 45 ஆண்டுகளில் இல்லாத வகையில் வெள்ளமானது பாதிப்பு ஏற்படுத்திவிட்டு சென்றுள்ளது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஆகியவற்றால் நேபாளத்தில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள், 16 பாலங்கள் சேதமடைந்துள்ளன. மீட்பு பணிகளுக்காக 20,000த்திற்கும் கூடுதலான பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 3626 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மீட்பு பணி நடந்து வருகிறது. பல முன்னணி வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்றுள்ள சீனா ஓபன் டென்னிஸ் தொடர் சீனாவில் நடைபெற்று வருகிறது. இதில் இன்று நடைபெற்ற ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் காலிறுதி ஆட்டம் ஒன்றில் முன்னணி வீரரான கார்லஸ் அல்காரஸ் ஸ்பெயின், டச் வீரரான கிரீக்ஸ்பூருடன் மோதினார். இதில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய அல்காரஸ் 6-1 மற்றும் 6-2 என்ற நேர் செட் கணக்கில் எளிதில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இவர் காலிறுதியில் கரீன் கச்சானோவ் உடன் பல பரீட்சை நடத்த உள்ளார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.